இப்போ முகூர்த்தத்துக்கான வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான் போட போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து ஸோ இப்போ இவங்க ஸ்கின்ல வந்து ரொம்ப ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்கின் அது இல்லாமல் ஆயில் ஸ்கின்னாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஐஸ் க்யூப் வச்சு உங்கள் ஃபேஸ் வந்து போர்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், இந்த போர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை டைட்டன் பண்ண போகிறோம், ஆயில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டோமா, அதை தொடச்சிட்டு இப்போ வந்து ஐஸ் க்யூப் வச்சுட்டு அந்த போர்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்கள் பிரைடுக்கு ஏதாவது கோல்டு ஆகும், இல்லை வந்து கூலிங்கே ஒத்துக்காது, இல்லை ஹெட்டேக் எதாவது ஆகும், இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி டைமில் என்னன்னா ஷீட் மாஸ்க் சொன்னல அது போட்டுக்கலாம். வந்து மாய்ஸ்சரைசர் போடுறேன். நான் அன்னைக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருந்தால் 2 டைம்ஸ் போடணும்னு சொன்னல மாய்ஸ்சரைசர். இவங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் போட்டாலே போதும். ஏன் சொல்லுங்க, ஆல்ரெடி உங்கள் ஸ்கின்னே ஆயிலாக தான் இருக்குது. மாய்ஸ்சரைசர் உங்களுக்குமே ஏன் ஆயில் ஸ்கின் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஓப்பன் போஸ் இருக்குதால தான். ஆயில் ஸ்கின் அப்படின்னாலே இந்த ஓப்பன் போஸ் இருக்குது, உங்களுக்கு பிரைட் ஃபோட்டோ அமுச்சு விட்டாலே நான் அதுதான் இப்போ மேக்கப் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கேட்பேன். நீங்கள் எடுத்து செல்ஃபியில் எடுத்து இல்லை பின்னாடி பேக் கேமரா வச்சு எடுத்து அனுப்பி விடுங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனோம்ல, அதனால் கண்டிப்பாக இது பண்ணுவேன். ஏன் அதுக்காக இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இங்கே மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்கம்மா ப்ரைமரை. ஏன்னா இந்த ஓப்பன் போர்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும். வந்து கலர் கரெக்டர், ஆரஞ்சு கலர் கரெக்டர். இதுல கிரீன் இருக்கு, நாளைக்கு கிரீன் பார்ப்போம். ஓகேவா? ஒரு நாள் ஒரு கலர் பார்ப்போம். இது வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து காமனா எல்லாருக்குமே நீங்க வந்து யூஸ் ஃபவுண்டேஷன் இல்ல கன்சீலர் ஏதாவது இந்த மாதிரி அதுல ஐலைனர் இந்த மாதிரி ஜெல் ஐலைனர் ட்ரையா இருக்கு அப்படின்னா இந்த பிஎஸ்சியோட மேக்கப் பிளெண்டர் இருக்குல்ல, இதை வந்து ஒரு டிராப்ஸ் போட்டு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நம்ம ஆல்ரெடி வாங்கின க்ரீமியா லிக்யூடா இருக்கும். ஓகேவா? ட்ரையா இருக்கும் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல அப்படி இருக்காது. நான் இப்போ ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணி வச்சா நீங்க உங்களோட ஐலைனர் இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அப்படிதான் ஆயிடும். ஏன்னா காத்து போறதால வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே எவ்வளோ க்ரீமி ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? முதல்ல ட்ரை ஆச்சா. ஸோ இப்போ இந்த க்ரீமியான ப்ராடக்ட் தான் வந்து ஃபுல்லாக இந்த ஓப்பன் போர்ஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். வந்து இவங்க ஸ்கின்ல இங்க பிளாக்கா இருக்குல்ல, டேனா இருக்குல்ல, ஸோ அதுக்காகவும் நான் அப்ளை பண்றேன். மேலே போகிறேன். என்ன அப்ளை பண்றேன்னு சொல்லுங்க. ஃபவுண்டேஷன் சொல்லிட்டேனே இல்ல வீடியோல. ஓகே. ஐலுக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டோன்னா இது டல் ஆகிடும். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் ஃபேஸ் மேக்கப் மட்டும் போடுறப்ப பிரைட்டாக தான் இருக்கும். நம்ம ஃபேஸுக்கு எதாவது போடுறப்ப வெறும் பவுடர் மட்டும் மூஞ்சி அடிச்சு பாரு வெள்ளையாக தெரியும். நம்ம அதுக்கான ப்ராப்பரான சாரீ ஜுவல்ஸு லிப்ஸ்டிக் ஐலைனர்லாம் போடுறப்ப கரெக்டாக செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் லைட்டாக அவங்க ஸ்கின் டோன்லேருந்து கொஞ்சம் பிரைட் பண்ணுங்கள், அதிகமாக பண்ணிட்டு அதுக்குன்னு ரொம்ப வெள்ளையாயிட்டுன்னா அது குறையவே குறையாது. அப்படியே பார்க்க வெள்ளையாவே தான் இந்த ஸ்டேஜில் போய் நிற்கிறப்போ மூஞ்சி மட்டும் வெள்ளையாக தான் தெரியும். ஓகேவா? மேக்கப் வந்து எப்பவுமே கவனமாக இருங்க. நல்லா இருக்கணும். ஃபோட்டோ அப்படியே வந்து பிரைட்டுக்கிட்ட போய் நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுக்கிறப்ப அதெல்லாம் கிடையாது. மேக்கப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரைடல் போடுறீங்க அப்படின்னா அவங்க நேரில் பார்க்கவும் அழகாக இருக்கணும், ஸ்டேஜில் நிற்கவும் நல்லா இருக்கணும். மேக்கப்பு ஃபோட்டோ ஷூட்லேயும் நல்லா இருக்கணும். அது எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்துகிறோம். இல்லை இந்த மேக்கப் வந்து ஃபோட்டோவுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொன்னால் அப்போ வரவங்க எல்லாருமே மேக்கப் பார்த்து என்ன வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அதுதான் அந்த பிரைடோட மைண்டில் அன்றைக்கி செட் ஆகும். எல்லாருமே வந்தோடனே பார்த்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, மூஞ்சி மாற்றிட்டாங்க, மேக்கப் இல்லாமலே நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்லும் போது நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஃபோட்டோவில் தான் நல்லாயிருக்கும் ஃபோட்டோவில் தான் நல்லாயிருக்கும் சொல்லியிருந்தா அவங்களுக்கு அந்த நேரம் மைண்ட் செட் ஆகாது. எல்லாரும் சொல்கிறது தான் ஐயோ அப்போ நம்ம மூஞ்சி நல்லா இல்லாமல் ஆக்கிட்டவங்களே மேக்கப். அதனால் நேர்லேயும் பார்க்க அழகாக இருக்கணும், ஃபோட்டோஸ்லேயும் நல்லா இருக்கணும். 2 விதமாக கவனம் செலுத்துங்க. ஓகேவா? மேக்கப் போகிறப்ப 2 டைப்லையுமே எப்பவும் மைண்டில் இருக்கணும். நேரில் பார்க்க எல்லாத்தையும் கேளுங்க, மேக்கப் கரெக்டாக இருக்கா, இவங்களுக்கு ஹெவியாக இருக்கா, ஐலுக் லிப்ஸ்டிக் எதாவது இருக்குன்னு பிரைடை உட்கார வச்சு கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அதை சரி பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு தெரியுது மேக்கப்ன்றதுக்காக எல்லாமே எனக்கு தெரியும் இதை பண்ணால் அதை பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் போட போது உங்கள் பிரைடுக்கு தான் அவங்க ஹாப்பியாகி அவங்களுக்கு பிடிச்சாலே நம்ம மேக்கப் கரெக்டாக 100%. ஓகேவா? அது மட்டும் எப்பவுமே கவனமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போது மேக்கப் ஹெவியாக போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது நம்ம பிரைட் ஷூட் எடுக்க போகிறோம், ஒரு இமேஜாக போட போகிறோம், ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்ம எப்படி தேவையோ நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கூப்பிட்டு வந்த மாடலு நமக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் மேக்கப் போட போகிறோம். பிரைட் ஒன்றும் நம்ம மாடல் கிடையாது, அது வந்து அவங்க நம்ம விருப்பப்பட்டு வச்சுருக்காங்க. அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் மேக்கப் போட்டு தரணும். அப்போ அந்த டைம் அவங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? உங்களுக்கு இதுதான் நல்லாயிருக்கும், இந்த ஐ லுக் தான் நல்லாயிருக்கும், இந்த லிப்ஸ்டிக் தான் அவங்க பிடிக்காத ஒரு விஷயத்த வச்சு இதுதான் நல்லாயிருக்கும்
இதுதான் உங்கள் ஃபேஸ் செட் ஆகும் போட்டு திணிக்காதீங்க. அவங்களுக்கும் தெரியும், எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லா வீடியோ எல்லாமே பார்க்குறாங்க. நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு அவங்களும் ஆல்ரெடி மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொடுத்துருங்க. யூஸ் பண்ணல, டேரெக்டாக வந்து செட்டிங் பவுடர் போடுறோம். ஓகேவா? இதிலே போட்டுக்கிறோம். ஃப்ரெஷ் லுக்கு ஜூம் பண்ணவா கலிஞ்சு வைக்கும்போது அப்படியே அனுப்பலாம். எல்லாருக்குமே கண்ணு அங்கே பார்க்க சொல்லி வைக்கிறேன். கீழே வெளில வந்து தட்டன்னு வைக்கிறேன். இது கணக்கு செட் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, நம்ம வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னோம்ல மேலே. இப்போ அவள் அழுது இங்கே தண்ணி ஊற்றி தொடச்சானா எதுவுமே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. இல்லைன்னா இந்நேரம் அந்த ஃபவுண்டேஷன் நம்ம நார்மலாக பண்ணா நேரம் அப்படியே கருப்பாகி வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் ஸோ கரெக்டாக வந்து ஐப்ரோ மேலே வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து க்ரீஸ் லைனை வந்து கட் பண்ணுறேன். அப்படின்னா இப்போ இந்த சாரியில் கோல்டு இருக்குது. ஓகேவா? அதனால் கோல்டு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் கோல்டு எப்பவுமே ஷிம்மர் வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்குறப்ப லைட் ஃபிக்ஸர் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா ஷிம்மர் ஷைனிங்காக தெரியும். அந்த மேக்கப் ஃபிக்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சாரியில் ஃபுல்லாகவே கோல்டு வருது. சில சாரியில் பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் கோல்டாக தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிரைட்டாக கோல்டும் பிங்க்கும் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணுறேன். லைட்டாக பிங்க் தெரிகிற மாதிரியும் கோல்டு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி பண்ணுறேன். சாரிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க எப்பயுமே ஐலுக்கு. ஆமாம், எப்பயுமே ஐலுக் சாரிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் சாரி வந்து ஒரு கலர்லேயும் இது ஒரு கலர்லேயும் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக காமிச்சு கொடுத்துரும். அதனால தான் இப்போ சப்போஸ் எனக்கு ஐலுக் சாரிக்கு ஏற்ற மாதிரி வேணாம், நான் ஒரு ப்ளூ கலர் சாரீ கட்டுறேன், ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டுறேன், எனக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நான் மோஸ்ட்லி எல்லா பிரைட்டுக்கிட்டுமே வந்து நீ 2வது சாரீ என்னம்மா கட்டுவோம் தான் நான் கேட்பேனே. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி 2வது சாரீ தான் ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாரீ சும்மா வாங்கிட்டு வரதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் தான் கட்டுவாங்க. ஆனால் 2வது சாரியை கவர் பண்ணி தான் ஐலுக் பண்ணோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஏதோ நார்மல் சாரீ கட்டியிருப்பாங்க, ஒரு பிங்க் கலரே கட்டியிருக்காங்க, அடுத்து வந்து ஒரு கலர் மாற்றுறாங்க அப்படின்னா இங்கே ஃபைனலாக வி ஷேப்பில் வரணும். எப்பயுமே சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. கண்ணு லாஸ்ட் டைம் ஒரு மெத்தட் சொன்னீங்கல்ல. ஆமாண்டா தெரியும். இங்கே பாருங்க, கண்ணை மூடி இப்படி வைங்க. இப்போ இவங்க கண்ணை விட பெருசாக இருக்கா, அப்போ 2 எட்ஜில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். சில பேர் கண்ணு நல்லா அப்போ தான். ஏன்னா நீங்கள் ஐலைனர் போடாமல் லேஷ் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்ணு திறடா. இந்த கண்ணை திறந்தீங்கன்னா இந்த இடம் கேப் தெரியும். ஓகேவா? லேஷ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டிங் ஐலைனர் கொடுத்தே ஆகணும். மேக்கப் பண்ணாலும் கண்ணு திற. இல்ல ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆன மாதிரி கொடுக்கணும். ஓகே, அடுத்தது ஹைலைட் பண்றோம். ஹைலைட்டர் ரொம்ப 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 முக்கியம். உங்க ஃபேஸ் நல்லா க்ளோவா காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்டர் தான். லிப் லைனர் கூட காமிச்சு. ஆமாடா, லிப் லைனர் கொடுத்துட்டு ஷேப் பண்ணுறோம். யூஸ் பண்ணதை திருப்பி அதே லிப்ஸ் வைக்க முடியாதுல்ல. ஒரிஜினல் போனதா அப்புறம் பிரைட் எடுத்து இப்போதைக்கு நம்ம இவங்க நம்ம பிரைடு விஷாலியா இது நல்லா மேக்கப் ஃபிக்ஸர். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பவுடர் வச்சு செட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த பிளாக் பவுடர் டிஷ்யூ வச்சு கணக்கு வந்துடுவேன். ஒரு இடத்துல கவர் பண்ணோன்னே இது வச்சோம். கையிடு சூப்பர். இதேதான். ஓகே, அப்படியே கண்ணு கீழே பாரு. இதேதான். வெரி குட். இதான் எதிர்பார்த்தேன். ஸ்மைல். நார்மல் சைட்டா. ஸ்மைல். நல்லா இருக்கு. வைக்கப்பட்டோம்.
ஸ்மைல். ஸ்மைல்.